வணக்கம் நண்பர்களே, இது வீடியல் விளாக்ஸ். கதை கேட்கலாம் வாங்க. முல்லைக்கு தேர் கொடுத்த வீர யுக நாயகன் வேல்பாரியின் கதையை கேட்க வந்த உங்க எல்லாருக்கும் நன்றி. உங்க எல்லாரையும் பாரியின் பரம்பு மலைக்கு மறுபடியும் கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. நாம கதை கேட்கறதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பெரிய பெரிய நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கதை கேட்கலாம். வீர யுக நாயகன் வேல்பாரி தொகுதி 2. இது 52வது எபிசோடு. மதுரையையும் மதுரையின் துறைமுகத்தையும் அழித்த திரையர்களும் பரம்பு மக்களும் பரம்பு மலைக்கு திரும்புறாங்க. வெற்றி வகையோட வந்த 2 நாள்லயே பரம்பு மலையில களை கட்டுது கூத்து. எல்லா திசைகளிலும் இருந்து பரம்பு மலையை நோக்கி அணி அணியா மேலேறி வராங்க பாணர்கள். கூத்து தொடங்கறதுக்கு முன்னால தங்களோட பறைகளை நெருப்புல சூடேற்றுறாங்க. சூடேற்றிய பறையை இழுத்தடித்ததும் ஓசையின் வழியே நெருப்பே பரவுது. வைப்பூரை எரித்த நெருப்பு, அருகன்குடியை அழித்த நெருப்பு, யவன நாவாய்களை விழுங்கிய நெருப்பு, களந்தோறும் கனன்ற நெருப்பு. அந்த நெருப்பே பாடலாய் மாறுது. நெருப்பின் பாடலை இரவெங்கும் ஒலித்தது. பரம்பின் வீரர்கள் 4வரின் வாயிலிருந்து உமிழப்பட்ட பொறி துகள்களை இப்பொழுது நிலமெங்கும் பாணர்கள் உமிழ்ந்து கொண்டிருந்தனர். பாய் மரங்களை விட உயரத்தில் பறந்து கொண்டிருந்த பாண்டியனின் புகழ் மீது பற்றி எரிந்தது நெருப்பு. கருகி உதிரும் புகழின் சாம்பலேந்தி வழி எங்கும் பாட்டு செச்சாங்க அகவன் மக்கள். சேரனும் சோழனும் கூட இக்கதை பாடலை அவையில பாட சொல்லி கேட்டாங்க. வேந்தர்களில் முதல் நிலையை அடைந்து விட்டதாக செருக்கிக் கொண்ட பாண்டியன் எரிந்த கதை எல்லாருக்கும் இன்பத்தை தான் கொடுக்குது. பாண்டிய இளவரசனின் மணவிழாவில் நிகழ்ந்த கூத்துக்கள் எல்லாம் இப்பொழுது நிலமெங்கும் கேலி கூத்தாக நிகழ்ந்து கொண்டிருந்தது. செல்வத்தின் கரு நிழல்ல கால் மிதித்து ஆடினாங்க கலைஞர்கள். ஓடோடிகளும் நாடோடிகளும் தமக்கான பாடலை தமது நரம்பெடுத்து மீட்டுறாங்க. ஆக்கத்தில் கிடைக்கும் இன்பம் அழிவிலும் கிடைக்கும். இவ்வழிவு தற்செயல் என்றுதான் எல்லாரும் நம்பினாங்க. ஆனா முற்றிலும் எரிந்த தீயிலிருந்து எரியாமல் வெளிவந்தது உண்மை. இது தற்செயல் அல்ல, தாக்குதல் என தெரிய வந்தது. தாக்கியது திரையர் கூட்டம் என்பது அறிய வந்தது. உடன் இருந்தது பரம்பு மக்கள் என்பதும் இணைந்து கொண்டது. அவ்வளவு காலமும் பரவிய நெருப்பை பற்றிய கதை இப்பொழுதுதான் நெருப்பாய் பரவத் தொடங்குது. வேல்பாரியின் சீற்றம் கடல் தொட்டு திரும்பியதென தென்பறை முழங்குறாங்க பாணர்கள். நெருப்பை விட வேகமாக பரவக்கூடியது கதை. நெருப்பை விட அதிகமாக சுடக்கூடியது கதை. நெருப்பு கொண்டும் எரிக்க முடியாதது கதை. அதனால இந்த கதை பரவுறதை தடுக்கவோ எரிவதை நிறுத்தவோ சுடுவதை மறைக்கவோ யாராலுமே முடியல. இந்த நெருப்பை நீர் கொண்டு அணைக்க முடியாது. ஏன்னா இந்த நெருப்பே நீரின் மீதுதான் எரிய தொடங்கியது. கடைசி வரை நீரின் சாட்சியாகவே எரிந்து தணிந்தது. வெஸ்பானியனின் உடலில் படர்ந்த தீயை அணைக்க எவ்வளவு முயன்றும் முடியல. நதியில தள்ளிட்டு காப்பாற்றி விடலாம் அப்படின்னு நினைச்சு நெருப்போட நீருக்குள்ள தள்ளினாங்க. அவன் நீரில் விழுந்த சில கணங்களில் தான் எரிந்து கொண்டிருந்த இப்பாலசின் நாவாய் வெடித்து சரிந்தது. வெஸ்பானியன் எரிந்து மூழ்கினானா மூழ்கி எரிந்தானா அப்படின்றது யாருக்குமே தெரியாமலே போயிருச்சு. எண்ணில் அடங்காத முத்து பெட்டிகள் ஏற்றப்பட்ட நாவாய் அது. ஒவ்வொரு வணிகனும் பெரும் மகிழ்வோடு கணக்கில்லாத பொருட்களை வாங்கி களம் நிறைத்து புறப்படும் வேளையில் தான் நெருப்பு நடனம் நிகழ்ந்ததால களத்தில் இருந்த பொருட்களின் அளவு கணக்கிட முடியாததா இருந்துச்சு. கடல் இருக்கும் வரை இந்த கதை இருக்கும். பாம்பின் தலையை நசுக்குவதை போல வைகையின் தலையில் இருந்த துறைமுகத்தை நசுக்கி அழித்தான் வேல்பாரி அப்படின்ற வரலாறு என்றும் நிலைத்து நிற்கும். வரலாறெங்கும் கேட்டிராத கதையாக இது இருந்ததற்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான். அது உலகம் இதுவரை கேட்டிராத செய்தி. நீரின் மீது நெருப்பு 3 நாட்கள் நின்று எரிந்தது அப்படின்ற செய்தி தான் அது. அதனால அது பாணர்களின் கற்பனையை தாண்டிய கருப்பொருளா இருந்துச்சு. பாடுற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதையை பாடுறான். உண்மையில என்னதான் நடந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்க அளவற்ற ஆர்வத்தோட இருந்தா பாரி. மழைக்காலம் முடிந்ததும் நிலமெங்கும் இருந்த பாணர்கள் பரம்பிற்கு மலையேற தொடங்குறது தான் வழக்கம். இந்த ஆண்டும் அப்படியே நிகழ்ந்தது. பாரியின் தாக்குதலை 7 மலைகளும் வீசும் காற்றும் எங்கும் பேசிக்கொண்டிருக்க துள்ளி குதித்து மலையேறாங்க பாணர்கள். நாள் தவறாம எவ்வியூர்ல கூத்து நிகழ்ந்தது. கிணை கொண்டு பாடும் கிணையர் கூட்டம்தான்
வைப்பூரின் கதையை எவ்வியூருக்கு வந்து முதல்ல பாடியது. இந்த தாக்குதல் இவ்வளவு பெரிதா நிகழ்ந்துள்ளது அப்படின்றத பாரி உள்ளிட்ட அனைவரும் அன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. கிணையர் குலத்து கிழவன் தான் வைப்பூரின் பெருமையை சங்கூதும் குரலில் இழுத்து பாடுறான். வைகையின் வாய்முக பகுதி கடலை முத்தமிட்டு முத்தமிட்டு பின்வாங்கும் அதன் அழகு, கலங்கள் வந்து நிற்கும் வரிசையை ஒருபோதும் சேதப்படுத்தாத காற்று, பாண்டியனின் மகுடத்தில் ஒளிரும் பொன்னிற கல் அது என்று அதன் பெருமையை சொல்லி முடித்ததும் இளங்கிணையன் களம் இறங்குறான். அவன் இறங்குனதுமே கிணையர் குல ஆடுவன் கூட்டம் உள்ளிறங்குது. ஆண்களும் பெண்களும் சூழ வலம் வராங்க. கிணைப்பறையின் ஒலிக்குறிப்பு அவர்களுக்கான நுணுக்கங்களை சொல்லிட்டு இருந்துச்சு. காலம்பன் பாரியின் இடப்புறம் உட்கார்ந்திருந்தான். ஏதோ ஒரு கூத்த பாக்குறோம் அப்படின்ற எண்ணத்துலதான் அவன் உட்கார்ந்திருந்தான். அந்த கூத்தின் நாயகன் அவன்தான் அப்படின்றது அவனுக்கு தொடக்கத்துல புலப்படல. நெருப்பின் அகன்ற வாய் கலங்களை மென்று தின்ற பொழுது பல்லுக்குள் சிக்கிக் கொண்ட பாய்மரத்தினை ஒடித்து உள்ளே தள்ளினான் காலம்பன் அப்படின்னு சொல்றான் கிணையன். கேட்டுட்டு இருந்த காலம்மன் அதிர்ந்து போய் உட்கார்றான். கூட்டம் எழுப்பிய உற்சாக ஒலி விண்ணை தொடுது. தாங்கள் பாடும் கதையின் நாயகன் தங்களின் கண்முன்னால் உட்கார்ந்திருக்கிறான் அப்படின்றது கிணையர்களுக்கு தெரியாது. வீரனின் வாள் கலைஞனின் சொல்லா மாறினா என்னவாகும் அப்படின்றத முதன்முறையா பார்த்துக்கிட்டு இருந்தான் காலம்பன். எரியுளியால எண்ணற்ற வீரர்களின் உடல்களை செருகியபடி தோளிலே தூக்கி வந்த காலம்பனின் உடல்வாகினை இளங்கிணையன் பாடிய பொழுது கூத்தரங்கு அதிருது. எழுந்த பேரோசை கிணைப்பறையின் ஓசையை விட விஞ்சுது. அகல விரித்த கையால ஒருமுக பாறையை ஓங்கி அடித்து பேரொலி எழுப்புவதைப் போல தனது தொடையில் அடித்து ஒலி எழுப்புறான் பாரி. ஆடுவன் கூட்டம் தாக்குதலின் வலிமையை வர்ணிக்க தொடங்கிய பொழுது பாரியால இருக்கையில உட்கார முடியல. காலம்பனின் வீரச் செயல் பரம்பு குடிகளுக்கே பாடம் சொன்னது. இசையும் கூத்தும் உச்சியில் ஏறி நிற்க பரிமாறப்படும் தாக்குதலின் விவரங்கள் கூத்துக்களத்தை போர்க்களமாக்கின. சீறி எழும் சினங்கொண்டு பகை முடிக்கும் ஒற்றை சொல்லோடு பாடலை முடிக்கிறான் இளங்கிணையன். கூத்து கேட்டவர்களின் ஆவேச உணர்ச்சி எல்லையற்றதா இருந்துச்சு. கூட்டத்தில் உட்கார்ந்திருந்த திரையர்கள் கண்ணீர் பெருக பார்த்துட்டு இருந்தாங்க. தங்கள் குல தலைவனை பற்றி பாடப்படும் முதல் பாடல் அது. காலம்பன் உறைந்து நின்ற பொழுது எதிரில் வந்து வணங்கி நின்றான் பாரி. பாடிய கிணையர்களுக்கு தங்களது கதையின் நாயகன் இவன்தான் அப்படின்றது அப்போதான் புரிய தொடங்குது. காலம்பனை கண் கொண்டு பார்த்ததும் தாங்கள் செய்த தவற்றை உணர்றாங்க. காலம்பனை விரிந்த மார்பன் அப்படின்னு தவறா பாடிட்டோம். இவன் விரிந்த மார்பன் அல்ல. எதிரி தன் இரு கையை எவ்வளவு விரித்து வந்தாலும் அடங்கா மார்பன் அப்படின்னு சொல்லி மறுபாடல தொடங்குறான் இளங்கிணையன். இப்படித்தான் தொடங்கிய கூத்து எதுவும் விடியும் வரை முடியறதில்ல. மறுநாள் இன்னொரு பாணர் குழு வந்து சேரும். மீண்டும் வைப்பூர் பற்றி எரியும். கடலில் கலந்த நாவாய்களின் சாம்பல் கதை எங்கும் மிதக்கும். இடுக்கையும் உடுக்கையும் அந்தரியும் ஆகுலியும் உரிமையும் முழவுமாக கருவிகளின் முழக்கத்துக்கு ஏற்ப வைகையின் நெருப்பு வடிவு கொள்ளும். எவ்வியூர் மக்களுக்கும் வந்து சேர்ந்த திரையர் கூட்டத்துக்கும் பெரும் துன்பத்திலிருந்து மேலேற வேண்டிய தேவை இருந்தது. அந்த தேவையை கூத்துக்களே இட்டு நிரப்புது. திரையர் குடி பரம்பு குடியானது. திரையர் குலத்தின் மூத்த பெண்ணொருத்தி கூடை நிறைய பழங்களை கொண்டு வந்து கொற்றவையின் முன்னால் பரப்புறா. வழிபாடு தொடங்க போகும் முன் நடக்கும் சடங்கு இது. வைக்கப்பட்ட பழங்களுக்கெல்லாம் குலநாகினி கண் திறக்க முயன்ற பொழுது தேக்கன் தடுத்தான். கண் திறக்காத பழங்களே திரையர்களை கொண்டு வந்து சேர்த்தது அப்படின்னு சொல்றான். குலநாகினிக்கு புரியுது. கூட்டத்துக்குள்ளிருந்த அளவனை அருகில வர சொல்றா. ஏன் அப்படின்னு அவனுக்கு புரியல. தயங்கியபடி அருகில் வந்தான். அள்ளி முத்தமிட்டாள் குலநாகினி. ஏன்னு திரையர்களுக்கு கூட புரியல. அளவனின் கண்ணில் நீல வளையம் பூத்து அடங்குது. கொற்றவையை வணங்கி மண்ணெடுத்து காலம்பனின் நெற்றியில் பூசுறா குலநாகினி. குலவை ஒளி பெருகி மேலேறுது. பறவைகளின் படபடப்பையும் மீறி வெளிக்கேட்டது தேவவாக்கு விலங்கோட குரல். ஓசைகள் அடங்கியதும் பரம்பின் ஆசான் அறிவிக்கிறான். 16 குலங்களுக்காக நடைபெறும் கொற்றவை கூத்து அடுத்த முறை 17 குலங்களுக்காக நடைபெறும். ஆனால் தேவவாக்கு விலங்கு பழமெடுத்து கொடுத்து தொடங்கும் கதை அல்ல, திரையர்களின் கதை. தேவவாக்கு விலங்கையே எடுத்து கொடுத்து தொடங்கும் கதை. கூட்டத்தின் குலவையொலி காடே அதிர்ந்தது. திரையர் குல பெண்ணொருத்தி உடல் சிலிர்த்து ஆடத் தொடங்குறார். தூதுவையின் நினைவோடு அருளாட்டம் தொடங்குது. அவள் ஆடும் பரப்புக்கேற்ப கூட்டம் விலகி கொடுக்குது.
நேரமாக ஆக ஆட்டத்தின் ஆவேசம் உச்சம் கொள்ளுது. கைகளை திருகி முறுக்கி தலை சுற்றி நிமிரும் அவளோட முகம் எதிர்கொள்ள முடியாததா இருந்தது. பொழுதாவதை உணர்ந்து ஆடுபவளை நிலை கொள்ளச் செய்ய குலநாகினி களமிறங்குறார். திரையருக்குல பெண்களின் உடல்வாகு எளிதில் அடக்க முடியாதது. உயரத்திற்கும் உறுதிக்கும் இணையற்றது. அதுவும் அருளிறங்கி ஆடும் பெண்ணை அணைத்து நிறுத்த எவரால் முடியும்? எவ்வளவு முயன்றும் குலநாகினியால் எதுவுமே செய்ய முடியல. கொற்றவை கூத்தின் பொழுது மற்ற குலப்பெண்கள் 2-3 பேர் அருளிறங்கி ஆடினாலும் இறுதியில் அடக்கி நிறுத்துபவள் குலநாகினி. தோற்றத்திலும் உடல் வலுவிலும் இணையற்றவளான பரம்பின் மோதாய் குலநாகினி. திரையர் குலத்தின் ஒற்றை பெண்ணை எது செய்தும் நிறுத்த முடியல. பார்த்துக்கிட்டு இருந்த வேளிர் குல பெண்களுக்கு வேர்த்தது. நிலைமையை எப்படி கை கொள்வது அப்படின்னு யாருக்குமே புரியல. பாரியின் எண்ணங்கள் எங்கெங்கோ போய் திரும்பிக்கிட்டு இருந்துச்சு. குலங்கள் தாங்கள் அழிந்த கதைகளோடு களமிறங்கி விட்டால் அவர்களை ஒருபோதும் ஆற்றல் கொண்டு நிறுத்த முடியாது. அவர்களை நிறுத்துவதற்கான வழியை கதைகளுக்குள் தான் கண்டறிய வேண்டும் அப்படின்னு சிந்திச்சுட்டு இருந்த பொழுது அருகில் இருந்த ஆதினி சொல்றா, சூழிவேலினை வணங்கி ஆண் வெற்றிலையை கொண்டு வந்து அரங்கில் வையுங்கள். ஆவேசம் தணிந்து அப்போதுதான் அமைதி அடைவாள் தூதுவை. ஆதினியோட குரல் கேட்டு அதிர்ந்து போயிட்டான் பாரி. செய்வதறியாது திகைத்து கொண்டிருந்த அரங்கம் ஆதினியின் குரலை இறுக்கமாக பிடித்து கொண்டது. சிறிது நேரத்திலே ஆண் வெற்றிலையை கொண்டு வந்து பாரியின் கையில் கொடுக்கறாங்க. சூழிவேலினை நினைச்சுக்கிட்டு அரங்கின் நடுவே ஆண் வெற்றிலையை வைத்து வணங்கி நிற்கிறான் பாரி. கொற்றவையின் முன்னால் அடங்கி அமர்ந்தாள் தூதுவை. புதிய மரபுகள் உருவாகி கொண்டுதான் இருக்கின்றன. குலங்கள் அழிப்பட்டு பரம்புக்கு வந்து சேர்ந்த பொழுது இப்படித்தானே தம் முன்னோர்கள் மரபுகளை உருவாக்கி இருப்பார்கள் அப்படின்னு பெரியவங்கெல்லாம் பேசிக்கிறாங்க. மலை மக்களின் எந்த ஒரு குடியும் இனி தனித்து வாழ முடியாது. குடிகளை இணைத்து நாடாக்காமல் விட்டுவிட்டோம். பரம்பு மட்டுமே நமக்கு மிஞ்சியுள்ள ஒரே இடம். இதனை என்றென்றும் காத்து நிற்பர் எம் குலவழியினர் அப்படின்னு ஆவேசம் கொண்டு சூளுரைத்தான் காலம்பன். சேரனின் அவையிலும் வைப்பூர் எறிந்த கதை பாடப்பட்டது. உதியஞ்சேரலின் கன்னங்கள் பூரிப்பில் சிவக்கும் அளவுக்கு வைப்பூர் நெருப்பு சுகம் கொடுத்தது. குளிருக்காக நெருப்பை அணைத்து மகிழ்வதைப் போல மகிழ்ச்சிக்காக நெருப்பை இடைவிடாது அணைத்து கிடந்தான் உதியன். குரல்வாய் பாணர்களின் போட்டி பாடல்கள் நாள்தோறும் நடந்தன. கூலங்கள் எரிவதைப் போல கலங்கள் எரிந்தன என்றான் ஒருவன். நீரிலே மூழ்கும் வேழத்தின் கருமை ஏறிய முதுகினைப் போல கருகிய நாவாயின் அடிமரங்கள் ஆற்றிலே புதைந்தன என்றான் மற்றொருவன். பாண்டியனின் கொடியில் பறந்து கொண்டிருந்த மீன்கள் எரிந்த நெருப்பின் சூடு தாங்காமல் ஆற்று நீரிலே செத்து மிதந்து கொண்டிருந்தன என்றான் இன்னொருவன். கடைசியால் பாடலை முடித்தான். பாண்டியன் இனி சுடப்பட்ட மீன். மறுநாள் கூத்து கலைஞர்கள் உள்ளே நுழைறாங்க. பொருட்கள் ஏற்றப்பட்ட கலங்கள்ல பற்றிய நெருப்பு என்ன வாசனை கொண்டிருந்தது அப்படின்னு பாணன் விளக்கி பாடுறான். கலங்களின் வடிவத்தையும் நெருப்பின் வேகத்தையும் பாடுவதை விடுத்து எரிந்த பொருட்களை நினைவுபடுத்தியதற்காக பெரும் பொருளை பரிசாக கொடுத்தான் உதயஞ்சேரல். அதன் பின் வைப்பூரில் எரிந்த நெருப்பின் வாசனை சேரனின் அவையில் நாள்தோறும் மணக்கத் தொடங்குது. சந்தனமும் மகிழும் எண்ணற்ற வாசனை பொருட்களும் இருந்த பிற கலங்கள் எரியும் பொழுது எழுந்த வாசனையை விவரித்து பல பாடல்கள் பாடுறாங்க. மிளகும் பாக்கும் கருகிய வாசனையை பாடிய கூத்தனுக்கு அள்ளி வழங்குறான் சேரன். அரிசந்தனமும் லவங்கமும் பாதி எரிந்து மூழ்கிய பொழுது எழுந்த வாசனை பற்றி மிக நுட்பமான குறிப்பை பாடினி ஒருத்தி பாடினாள். அவளுக்கு உதயஞ்சேரல் கொடுத்த பரிசு பொருட்கள் பற்றி தனி பாடலே உருவாயிற்று. சேரனின் தலைநகரான வஞ்சி முழுக்க வைப்பூரின் வாசனையே மிதந்தது. ஆனாலும் உதயஞ்சேரலுக்கு ஆசை அடங்கல. ஒரு கட்டத்துல கூத்தர்களின் வாய்மொழி சலிக்கவே வணிகர்களின் நேரடி கதறல் அவனுக்கு கூடுதல் மகிழ்வை தந்தது. துறைமுகத்தில் வந்திறங்கும் ஒவ்வொரு வணிகனும் ஒவ்வொரு கதையோடு வந்திறங்குறான். பெரு வணிகன் என்று இருமாப்பு கொண்ட பலரின் கதை வைப்பூரோடு முடிவுக்கு வந்தது. சாத்துக்களின் தலைவன் சூழ்கடல் முதுவன் இனி எந்த துறையிலும் தலை நிமிர்ந்து நுழைய முடியாது. அது மட்டுமல்ல, பாண்டியனுக்கு பெண் கொடுத்ததால சாத்துக்களின் தலைவனுக்கே இந்த கதி அப்படின்றது கடல் போல நிலை கொண்டிருச்சு. அழிந்த நாவாய்களுக்கும் களங்களுக்கும் உரிமையாளர்கள் இழப்பை பற்றி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஏற்பட்ட இழப்பு அளவிட முடியாததா இருந்தது. எல்லாம் அழிந்தது அப்படின்னு பல வணிகர்கள் கதறியபடி கடலுக்குள்ள போனாங்க.
ஒவ்வொருத்தரோட கதையையும் கேட்டு உள்ளுக்குள் மகிழ்வோடு அரண்மனை திரும்பினான் உதயச்சேரன். துறைமுகம் வந்திறங்கிய வணிகர்கள் எல்லாரும் அழிந்த கதையை தான் சொன்னாங்க. யவன கப்பலில் பயணம் செய்த மொழிபெயர்ப்பாளன் ஒருவன் அழிந்த கதையை மட்டுமல்லாம அழித்தவர்களின் கதையும் சேர்த்து சொல்றான். அவன் ஹிப்பாலஸின் நாவாயில் பணியாற்றியவன். பாண்டிய மன்னனின் பரிசாக முசுகுந்தர் கொடுத்த புதிய அடிமைகளை கப்பலின் மேல்தளத்தில் ஏற்றியதிலிருந்து அவன் கதையை தொடங்குறான். நடந்தவை எல்லாவற்றையும் சொல்லி முடிக்கிறான். கதை கேட்ட உதயஞ்சேரலின் செவிகளில் பொறித்துகள்களை உமிழ்ந்தவன் அவன்தான். வாய் திறந்து கேட்டு மகிழ்ந்த அவன் வாய் மூடி அமைதியாகிறான். பாரிதான் இவ்வளவையும் செய்தான் அப்படின்றத அவனால நம்பவே முடியல. அதன் பின் உதயஞ்சேரல் யார்கிட்டயுமே கதை கேட்கவே இல்லை. ஆனாலும் அதுவரை அவன் கேட்ட கதைகள் எல்லாம் அவனை தூங்கவே விடல. வைப்பூரில் எரிந்த நெருப்பின் சூடு வஞ்சிமா நகருக்கும் பரவுது. நெருப்பு சுடத் தொடங்குது. பரம்பு மலை இருக்கும் இடத்துக்கும் வைப்பூர் இருக்கும் இடத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நிலப்பரப்பால தொடர்பே ஏற்படுத்தி கொள்ள முடியாத பகுதியையே முற்றிலும் அறிந்துள்ளான் வேப்பாரி. அதுவும் சின்னஞ்சிறு படையை மட்டுமே அனுப்பி நாள்தோறும் சேரன் கேட்ட கதைகள் புதிய புதிய சான்றுகளை அவனுக்குள் இருந்தே எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்துல தனக்குத்தானே எரிய தொடங்குறான். பதற்றம் கூடுது. பரம்பு மலை நோக்கி பாதையை உருவாக்கும் திட்டம் ஏறக்குறைய முடியும் தருவாயில இருந்துச்சு. ஒன்றிரண்டல்ல பல முனைகளிலிருந்தும் அடற்காட்டை கிழித்து சேர வீரர்கள் உள்நுழைஞ்சாங்க. ஏற்கனவே வகுத்த திட்டப்படி தடைகள் புறப்பட வேண்டிய நாள் மிக அருகில் இருக்கு. ஆனால் படுக்கையில் கிடந்த உதயஞ்சேரலின் உடல் சூடு அளவிட முடியாததா இருந்துச்சு. இந்த கதைகளை கேட்ட சோழர்களோட நிலைமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். கதை கேட்டு மகிழ்ந்தபடி இருந்தான் செங்கன சோழர். திருமணம் முடிக்கும் முன்பே சோழ பேரரசனாக பட்டம் சூட்டப்பட்டவன். தந்தை சோழவேளன் மகனின் மீது அளவு கடந்த நம்பிக்கையோடு இருந்தார். முதலில் செங்கன சோழனுக்குத்தான் பொற்சுவையை பெண் கேட்டாங்க. எல்லாம் நல்லபடியாக முடியும் அப்படின்னு சோழவேளன் நம்பி இருந்த பொழுதுதான் குலசேகர பாண்டியன் முத்துக்களை உருட்டிவிட்டு விளையாடத் தொடங்கினான். சூழ்கடல் முதுவனின் சொற்கள் உருளும் முத்துக்களை மிதித்து சரிவு கண்டது. மன ஒப்பந்தம் பாண்டியர்களோடு அப்படின்னு ஆயிடுச்சு. உள்ளுக்குள் அவமானத்தை உணர்ந்தபடி இருந்த சோழவேளன் அதை வெளிக்காட்டிக்காம இருந்தான். இயல்பிலேயே தங்களை விட சேரர்களும் பாண்டியர்களும் வலிமையோடு இருக்காங்க அப்படின்றது அவனுக்கு தெரியும். அந்த வலிமைக்கு தலையாய காரணமா வணிகமும் இருந்தது. அதனாலதான் வணிகர் குலம் நோக்கி அவன் பெண் பார்க்க தொடங்குறான். ஆனா நிலைமை கைமீறி போயிருச்சு. திருமண செய்தி வந்துகிட்டே இருந்தது. அவமானங்களை கடக்க பெரும் பாடுபட வேண்டி இருந்துச்சு. மாத கணக்கில் பட்ட அவமானத்தை வந்து சேர்ந்த ஒற்றை செய்தி தொடை தெரிஞ்சிருச்சு. நினைத்து நினைத்து மகிழ்றான். ஒரு துறைமுகமே அழிந்ததா? மீண்டும் மீண்டும் கேட்டான். கேட்டு கேட்டு மகிழ்ந்தான். தந்தையின் அறைக்குள் நுழைந்தான் செங்கன சோழன். உடனிருந்தவர்கள் விலகி வெளியேறாங்க. மகிழ்ந்து கிடக்கும் தந்தையை பார்த்து மகன் கேட்கிறான், பாண்டியன் எரிந்ததற்கே இவ்வளவு மகிழ்கிறாயே, பரம்பு எரிந்தால் எவ்வளவு மகிழ்வாய்? அதிர்ந்து போயிட்டான் சோழவேளன். மகனின் ஆற்றல் அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால்தான் இவ்வளவு இளம் வயதில் முடிசூட்ட வேண்டுமா அப்படின்னு எல்லாரும் தயக்கம் காட்டிய பொழுதும் துணிந்து செங்கனுக்கு பட்டம் சுற்றான். அதிர்ச்சியிலிருந்து மீளாமலே கேட்டான் சோழவேளன், முடியுமா மகனே? இது நாள் வரை இவ்வினாவிற்கு விடையின்றி இருந்தேன். இப்பொழுது அதை அறிந்துவிட்டேன். எப்படி? நம்மையோ நமது முயற்சியோ இதுவரை பாரி அறியவில்லை. இனிமேல் அவன் அறிய போவதே இல்லை. ஏன்னா அவனது முழு கவனமும் திசை திரும்பி விட்டது. அவன் சொல்ல வருவதை உற்று கவனித்து கொண்டிருந்தான் சோழவேளன். ஏற்கனவே அவமானப்பட்டு நிற்கும் சேரனும் புதிய அவமானத்தோடு நிற்கும் பாண்டியனும் இப்பொழுது ஒன்றிணைவார்கள். பரம்பின் கீழ் திசையிலிருந்தும் மேல் திசையிலிருந்தும் இவர்களின் படை நகரும். இரு பெரும் பேரரசர்களின் தாக்குதலை முழு மூச்சோடு எதிர்த்து வலிமையோடு போர் புரிவான் பாரி. சொல்லி நிறுத்துறான் செங்கன சோழன். கண் இமைக்காமல் அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தான் சோழவேளன். தலை திரும்பி கருவிழியை உருட்டியபடி சொல்றான், ஆளரவமற்று கிடக்கும் பரம்பின் வடதிசை மலைகளுக்கிடையே நம் படைகள் நகரும் ஓசையை அவன் உணரப்போவதே இல்லை. கண்ணிமைக்காமல் இருந்த சோழவேளன் அப்பொழுதுதான் தலை குலுக்கி நினைவு மீண்டான். நான் தாக்கப் போவது பரம்பின் தலைநகரையோ பாரியையோ அல்ல. சொல்லியபடி இருக்கையை விட்டு எழுந்தான் செங்கன சோழன். அவனுடைய சொற்களால் கட்டப்பட்டிருந்த சோழவேளனும் இழுபட்டு எழுந்து அவன் பின்னே சென்றான்.
நாட்டை ஆள்பவர்கள் காட்டை ஆள நினைக்கும் மூடத்தனத்தை சேரனும் பாண்டியனும் செய்யட்டும். நான் ஆள்வதற்கு பரம்பில் எதுவும் இல்லை, ஆனால் அடைவதற்கு ஒன்று இருக்கிறது, அதனை அடைவேன் அப்படின்னு சொல்லி உறுதி ஏற்கிறான் செங்கன சோழன். அது வரைக்கும் 52வது எபிசோட்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு 53வது எபிசோட்ல பார்க்கலாம். இதுக்கப்புறம் தான் கதை ரொம்ப விறுவிறுப்பா இருக்க போகுது. மீண்டும் 53வது வீடியோல நம்ம கதை கேட்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடை பெறுவது VDL Vlogs VDL. நன்றி, வணக்கம்.